ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை ஓரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமியுண்டாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 87. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரையே. சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக மௌன குருவாக தெற்கு நோக்கி அமர்ந்து தவத்தில் ஈடுபட்டார். இங்கே அம்பிகை இமாலயத்துல சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்கார். சூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் அவதாரம் செய்யணும். அதற்கு சிவபெருமானுக்கும் பார்வதி அன்னைக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். அப்பதான் சுப்பிரமணியருடைய ஜனனம், அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் நடைபெறும். அப்ப சிவபெருமான் தவத்துல ஈடுபட்டு உட்கார்ந்துருக்காரா, அவரை எப்படி எழுப்புறது? இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க தேவர்கள்லாம், எப்படி நம்ம சிவபெருமானை எழுப்பி பார்வதி அன்னையோட திருமணம் நடக்க நம்ம வழிபடுறது அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம கிட்ட நிறைய தேவ கன்னிகைகள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சா, சிவபெருமான் அவங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி, எப்படி அவங்கள போய் அனுப்புறது? அது சரிப்படாது அப்படிங்கிறாங்க. சரி, உலகத்துல எல்லார் மனசுலையும் காமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் இருக்கார். அந்த காமனையே அனுப்பிச்சுட்டா என்ன? காமன் ஐயோ நான் போக மாட்டேன் சிவபெருமான் முன்னாடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு பயப்படுறான். அப்புறம் இங்க பாரு, நீ பண்ணாட்டினா நீ பண்ணிதான் ஆகணும், எல்லாரோட நன்மைக்காக நீ சிவபெருமானுடைய மனசுல நீ ஆசையை எழுப்பித்தான் ஆகணும். இவனுடைய கரும்பு வில்லை பிரயோகம் பண்ணி அவர் மேல மலர் அம்பை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப சொல்றாங்க. ஒரு வழிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப காமன் போய் சிவபெருமான் முன்னாடி நின்னோன்னு சிவபெருமான் மேல இப்படி ஒரு அம்ப விட நினைக்கிறான். சிவபெருமான் இப்படி கண்ணை தொடர்ந்து பார்த்த, அப்படியே பொசுங்கி போனான் காமன். ரதிதேவி பயங்கரமா அழறா, இப்படி ஆகி போச்சே, நல்லது பண்ணோம்னு நினைச்சுதானே வந்த அப்படின்ட்டு. நீ கவலைப்படாதேமா, அப்புறம் பார்க்கலாம், நீ பார்வதி தேவியோட கல்யாணம் ஆகும்போது நீ வா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், நான் அருள் புரியறேன் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். அப்போ எல்லாரும் போய் சிவபெருமானை எழுப்பியாச்சா, இந்த மாதிரி அப்பா நீங்க தான் காப்பாற்றணும், சூரன் அசம்ஹாரம் பண்றதுக்கு சுப்பிரமணியரை பிறந்தாகணும், நீங்களும் இப்படி அந்த சூரனுக்கு பயங்கரமா வரம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால நீங்க அபயம் கொடுத்துருக்கீங்க, அதனால சுப்பிரமணியர் தான் அவனை சம்ஹாரம் பண்ணியாகணும், அதனால நீங்க பார்வதி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் மனசுக்குள்ளார யாரு நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு? திருநாவுக்கரச சுவாமிகள் பாடுவர், உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி. இறைவனே தியானம் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி. உள்ள கிழியில உள்ளமாகி கிழியில என்ன திருவுருவத்தை நம்ம தியானம் பண்றோமோ அதை அப்படியே எழுதி வச்சு, அதை மூச்சு கூட ரொம்ப சலனம் இல்லாம ஃபாஸ்டா இழுத்து விடாம, மூச்சை கூட விடாம மூச்சு பயிற்சி பண்ணி பிராணாயாமம் பண்ணி நல்ல அந்த மூச்சை நெறிப்படுத்தி உள்ளுக்குள்ளார தியானத்துல அப்படியே அந்த திருவுருவத்தை பார்த்த வண்ணம் இருந்து அதோட மனோலயம் ஆறாங்க அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடுறாரு. தியானம் செய்கிறவர்களை பற்றி பாடுறாரு. இங்க இவர் தியானம் பண்ணிட்டு தியான கோலத்துல உட்கார்ந்துருக்காரு இல்லையா, யார உள்ள கிழியில எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? பார்வதி அம்மாவை தான், வேற யாரையும் இல்லை. சிவபெருமான் பார்வதி அன்னையை தன்னுடைய உள்ள கிழியில் எழுதி அவளையே பார்த்துட்டு தியானத்துல உட்கார்ந்துருக்காராம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் இமாலயம் நோக்கி போய் பார்வதி அன்னைக்கு வரம் வழங்கி நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருமணம் நடைபெற்றது.
அப்புறம் இங்க பார்த்தா பாட்டுல பார்த்தோம்னா விழியால் மதனை அழிக்கும் தலைவர். தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மதன்னா மனசை கடையறவன், மன்மதன் பேரு அவனுக்கு. மனதை கடைவதால் தான் அவனுக்கு மன்மதன்னு பேரு. ஆனா இங்க பார்த்தோம்னா என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, உலகத்துல எல்லா திருமணங்களும் காமத்தின் வயப்பட்டு நடைபெறும் அப்படின்னு சொன்னா, காமங்கிறது கண்டிப்பா ஒரு போர்ஷன் தானே. கல்யாணம் வரும்போது வெறும் தர்மத்தை மாத்திரம், தர்மம் வந்து அந்த கல்யாணத்துல தர்மமா காமத்தை தூக்கிறதுக்காக தானே திருமணம்ங்கிற ஒரு செட்டப் இருக்கு. ஆனா இங்க வந்து சிவபெருமானுடைய கல்யாணத்துல பார்த்தோம்னா காமனே கிடையாது. காமனே இல்லாத ஒரு கல்யாணம். காமனே கிடையாது கல்யாணம் நடக்கும் பொழுது. ஆனா இந்த கல்யாணம் நடைபெற்று சூரியசம்ஹாரம் நடந்ததுனால உலகத்துல வந்து இவா 2 பேரும் தவத்துல உட்கார்ந்துட்டதுனால உலகத்துல உயிர்களே ஜனிக்கல. அடுத்த ஜெனரேஷன் வரவே இல்லை. அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி அம்மையும் அப்பனுமாகி அவங்க நிற்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல எல்லா விஷயமும் ஒழுங்கா நடைபெறும். நிறைய சந்ததிகள் வளரும், நிறைய உயிர்கள் எல்லாம் எப்படி வாழணுமோ அப்படி தர்மப்படி வாழும். இதுக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தாகணும். ஆகையினால திருமணம் நடைபெறுகிறது. சிவபெருமானுக்கும் பார்வதி அன்னைக்கும் சுப்பிரமணியர் ஜனிக்கிறார். அதுக்கு முன்னாடி என்னாச்சு, விழியால் மகனை அழிக்கும் தலைவர். அவருடைய கண்களை திறந்து, நெற்றிக்கண்ணை திறந்து மகனை அழித்தார். அப்படி அழிக்கக்கூடிய தலைவரானவர் தலைவர். அவருடைய அழியா விரதத்தை உலகத்துல எல்லாரும் நினைச்சாங்க சிவபெருமானுடைய தபஸை கலைக்கவே முடியாதுன்னு. தேவர்கள்லாம் எல்லாரும் அப்பா சிவபெருமான் எப்படி தவம் பண்ற எப்படி தவம் பண்றன்னு அழியாத விரதம், யாராலையும் அழிக்க முடியாது. மன்மதனாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அந்த விரதத்தை அண்டம் எல்லாம் பழிக்கும்படி அம்பாள் என்ன பண்ணா தெரியுமா? அவளுடைய பிளானு சிவபெருமானுடைய ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டா. அவரை தியானம், தன்னை தியானம் பண்ணும்படி பண்ணி அவரை கல்யாணம் பண்ணி வந்து கேட்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டு, அது மட்டும் இல்ல ஜம்முன்னு ஒரு ஹாஃப் ஏறி உட்கார்ந்தா. உரிமையோட ஏறி இடபாகத்தில் வாமபாகத்துல சிவபெருமானுடைய வாமபாகத்துல அம்பாள் வந்து வீற்றிருக்கா. இத பொதுவா வந்து சிவபெருமானுடைய வாமபாகத்தில் வீற்றிருக்கக்கூடிய தலைவின்னு சிவ பக்தர்கள் சொல்லுவாங்க. ஆனா அம்பாளை பூஜிக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அம்பாள் வந்து தன்னுடைய பாதியை சிவபெருமானுக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அம்பாள் ஆள்றாளாம். ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி. உலகத்துல எல்லாரும் வந்து அப்பா சிவபெருமான் பெரிய தபஸ்வின்னு நினைச்சோம், கடைசியில பார்த்தா அம்பாள் ஆண்டுட்டாளே அப்படின்னு எல்லாரும் பழிக்கும்படியாக சிவபெருமானுடைய ஒரு பாகத்தை கொண்டு, இடது பாகத்தை கொண்டு ஆளும். அவள் ஆட்சி புரிகிறாள். சுப்பீரியரா இருக்கா அம்பாள் வந்து. அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் பராபரையே. பராபரைனா பராத்பரான்னு சொல்ற வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தை. அதோடைய தமிழ் பதம் தான் பராபரை. பரா எல்லாத்துக்கும் மேலானது சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கும் மேலாக அவரை ஆட்சி செய்யக்கூடியவள் அம்பாள். அதனால பராத்பரா, மேலானதுக்கு சொல்லப்படுவதற்கெல்லாம் மேலாக இருக்கிறதுனால பராபரையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பிழியால் மகனை இழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி, உலகமெல்லாம் பழிச்சு போற மாதிரி அவரை கல்யாணம் பண்ணிட்டு அவரை ஜெயிச்சு அவர் ஹிருதயத்துல வாசம் பண்ணி அப்புறம் அவரை வந்து கல்யாணம் பண்ணி போன அப்படியே கேட்க வச்சு அவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பாட்டுல ஏறி உட்கார்ந்துட்டு அவரை ஆளக்கூடிய தலைவி அம்பாள் பராபரையாக இருக்கிறாள். இந்த தலைவருக்கும் தலைவியாக அம்பாள் வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிறது இந்த போர்ஷன். மேல பார்த்தோம்னா இப்போ தன்னுடைய அனுபவத்தை யோசிக்கிறார். தனக்கு அம்பாள் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி. அம்பாள் எப்படி இருக்கா? வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவளாக இருக்கா. அதனால அம்பாளுக்கு ஒரு நாமம் இருக்கு, மனோ வாச்சாம கோச்சரா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதவள். இங்க என்ன சொல்ற? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத உன்னுடைய திருமூர்த்தி, உன்னுடைய திருவுருவம் இருக்கே, அது வந்து மனசுல நினைக்கிறதுக்கோ வாக்கால சொல்றதுக்கோ அது வந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா நீ என்ன பண்ற? தேவர்களுக்கெல்லாம் அது கஷ்டமே தவிர இந்த உலகத்துல சாதாரணமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பாத்தியா. தேவி கிரியைங்கிறது ரொம்ப நிறைய விஸ்தாரமான பூஜை. தேவி உபாசனைங்கிறது நிறைய. அதனுடைய ஒரு பாட்டு தான் லலிதா சஹஸ்ரநாமம்லாம் வரும். பூஜைன்னு இருக்கும், தியானம் இருக்கும், ஜபம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல நிறைய ரொம்ப லாங்கான பூஜை.
நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு அதுல. அப்படி எலாபரேட்டான ஒரு பூஜை, தேவி பூஜைங்கிறது. அந்த பூஜையை பண்ணா அம்பாள் அப்படியே அந்த பலனை, அந்த பூஜைக்கான பலனை கொடுத்து அந்த பூஜையை வந்து ஏத்துப்பா அம்பாள். ஏத்துன்னு அதுக்கான பலனை கொடுத்து அவங்களுக்கு நல்லா பிளஸ் பண்ணுவா, நல்லா அருள் பாலிப்பா. எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் அப்படிங்கிறார். ஆனா நீ எப்படிப்பட்டவ தெரியுமாமா? உன்னுடைய திருமூர்த்தி வந்து வாக்குக்கும் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாததுதான். ஆனா நீ வந்து என்னுடைய விழிக்கு முன்னாடி வந்து வெளி நின்ற, எனக்கு வந்து காட்சி கொடுத்த. பொதுவாக யாரெல்லாம் உன்னை உபாசனை பண்றாங்களோ எல்லாருக்கும் நீ வந்து காட்சி கொடுக்குற. அவங்களுடைய தியானத்துல உள்ளேயும் சரி புறத்திலையும் சரி, உள்முகமா தியானம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஹிருதயத்தில் நீ வந்து ரொம்ப அழகாக உன்னுடைய திருமூர்த்தியை, உன்னுடைய திருவடிவத்தை அவர்களுக்கு வழங்கி அருள் பாலிக்கிற. அது மட்டுமல்ல, வெளியிலையும் அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிற. எந்த விழிக்கும், தன்னுடைய கண்களுக்கு உள்ளேயும் சரி உள்ள இருக்கக்கூடிய அகக்கண்ணுக்கும் சரி புறக்கண்ணுக்கும் சரி அம்பாள் நன்கு விளங்குவாளாக இருக்கிறாள் வெளி நின்றதால். வினைக்கும், வினைனா தான் செய்யக்கூடிய கிரியைகள், தான் செய்யக்கூடிய பூஜைக்கும் அவள் வந்து பலனை கொடுத்து அந்த புண்ணியத்தின் காரணமாக அவள் வெளி நிற்கிறாள். என் கண் முன்னே தெரிகிறாள். என்னுடைய விழிக்கும் என்னுடைய உள்ளத்துல வந்து விளங்கி கொண்டிருக்கிறாள். என்னுடைய அகக்கண்ணையும் அவள் தெரிகிறா, புறக்கண்ணையும் தெரிகிறா. எங்க பார்த்தாலும் அவளுடைய தரிசனம் தான். எதனால? என்னுடைய கிரியைக்கு அவள் மனம் வந்து அவள் ஏற்று எனக்கு அருள் பாலிப்பதனால் அப்படின்னு சொல்றார். ஆகையினால விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரையே. நீ என்ன பண்ண? என்னுடைய யாருடைய மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதது உன்னுடைய திருமூர்த்தி, உன்னுடைய திருவடிவமானது மொழிக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது, வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது. ஆனால் நீ வந்து என்ன பண்ண? பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அகக்கண்ணுக்கு உள்ளாரையும் நீ தெரிகிற, வெளியிலையும் தெரிகிற. என்னுடைய பூஜை பலன்களை எல்லாம் ஏற்று, என்னுடைய கிரியைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்கு அருள் பாலிக்கிறாய். எனக்கு கண் முன்னாடி நீ வெளி நிற்கிறாய். வெளி நிற்கிறாய்னா கண் முன்னாடி தெரியற, அப்படியே தெரியற அம்பாளுடைய திருவடிவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளி நின்றதால் அப்படின்னு பாடுறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி என்பன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.